வணக்கம் சாம்பியன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். ஓகே, சூப்பர். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டோரியில பவர்ஃபுல்லான கதைன்னு சொல்லலாம். இந்த பவர்ஃபுல்லான கதையில உங்க லைஃப்ல நீங்க 24 ஹவர்ஸ் எனர்ஜியா இருக்க முடியும். ஸோ இந்த கதை வந்து உங்களுடைய ஆற்றலை வந்து பல மடங்கு வந்து உயர்த்தி கொண்டு செல்லும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நன்றி. ஓகே, நம்ம வந்து லைஃப்ல வந்து ரொம்ப வருடக்கணக்கில் சோர்வா இருக்கோமா? ஸோ தெம்பே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோமா? எனக்கு வந்து எனர்ஜியே இல்லைப்பா டோட்டலாக. எனக்கு நாளுக்கு நாள் வந்து ரொம்ப தூக்கம் தான் வந்துட்டு இருக்கே தவிர என்னால் ஒரு வேலையை வந்து ஒழுங்காக செய்ய முடியல. எனக்கு சுத்தமாக வந்து எதுவுமே பிடிக்கல. எனக்கு ஒரு மோட்டிவேஷன், எனக்கு ஒரு ஊக்கமே கிடையாது. ஒரு எனர்ஜி இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும், ரைட்? ஸோ எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. ஆற்றல் தான் எல்லாமே, ஓகேவா? அப்போ அந்த ஆற்றலை நம் மேம்படுத்தக்கூடியதில் உணவு மூலியமாக, ஸோ காற்றின் மூலியமாக, தண்ணீர் மூலியமாக எதுலேயும் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த ஆற்றலவே நம்ம ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி மூலியமா எடுக்க முடியுமானா நிச்சயமாக 100% எடுக்க முடியும். ஏன்? மூளை வந்து கதைக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, நம்ம சின்ன வயசில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, இங்கே வாமே ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரெயின் வந்து அலர்ட் ஆயிரும் கதை கேட்க. ஸோ அதே மாதிரி தான் கதைக்கு வந்து மூளையை தூண்டக்கூடிய சக்தி இருக்கு. ஓகே, உங்க உணர்ச்சியை வந்து எழுப்பக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ அதனால இந்த கதையை முழுசா கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு கரண்ட் மீட்டர் பெட்டி, ஓகேவா, அந்த கரண்ட் மீட்டர் பெட்டிக்கிட்ட போனான். அப்படி போகும்போது அவன் வந்து டயர்டாகி வந்து படுத்துட்டான். அந்த டைமில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. டயர்டாகி வந்து படுத்துட்டான். ஸோ டயர்டாகி படுக்கும்போது என்ன, நம்ம வந்து அடிக்கடி சோர்வாகிட்டே இருக்கோம், நமக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள வந்து எக்கச்சக்கமான கேள்விகள். திடீர்னு கண் முழிச்சு இப்படி மேலே பார்க்குறான். அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் மீட்டர் பெட்டியை பார்க்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட்டர் பெட்டிகிட்ட கேட்குறான், நீங்களாம் சோர்வே ஆக மாட்டீங்களா, எந்நேரமும் நீங்கள் கரண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான். அதற்கு அந்த மின்சாரம் சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு? ஹே ஹேய் அப்படி ஒரு ஸ்மைலோட சொல்லுச்சு, ஏன்பா, நான் ஒருவேளை கரண்ட் கொடுக்கலாட்டி லைட்டு, ஃபேனு, மோட்டாரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ஆஃப் ஆயிரும். நீ எப்படி வந்து வாழ்க்கையை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு போவ அப்படின்னு சொல்லி ஆழமாக வந்து அவன்கிட்ட கேட்டப்ப அந்த சிறுவனுக்குள்ள ஒரு ஷாக் அடிச்சது மாதிரி, அவனுடைய பிரெயின்ல வந்து ஒரு ஷாக் அடிச்சது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அவனுக்கு என்ன புரிய வருதுன்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்காக வந்து நான் கரண்ட் கொடுத்துட்டே இருக்கேன், ஓகே? நான் ஒருவேளை நான் சோர்வாயிட்டேன், நான் ஒருவேளை டயர்ட் ஆயிட்டேன்னா என்னால் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்போ அது சொல்லுது, அந்த கரண்ட் பெட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த சிறுவனை பார்த்து, டயர்டாக இருந்தாலும் எப்பவும் ஃபயராக இருக்கணும். நீயும் ஒரு மனித மின்சாரம். ஓகே, நல்லா டீப்பாக புரிஞ்சுக்க. நீயும் ஒரு மனித மின்சாரம். அதை நீ பயன்படுத்தி லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு முன்னேறு. சோர்வாகிறியா, உன்னை நீயே தூண்டு, மோட்டிவேஷன் பண்ணு. ஓகே, உனக்குள்ள இல்லாத ஆற்றல் எதுவுமே கிடையாது. த பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். உனக்குள் ஆள் மனிதன் அற்புத சக்தி புதையல் சேமிப்பு கிடங்கே ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை தட்டி எழுப்பு. கண்டிப்பா உனக்குள் இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை நீ பார்க்க முடியும். ஓகே, நம்ம நிச்சயமாக இந்த ஸ்டோரியை வந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்காக எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஓகே, செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து எனர்ஜி என்பது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்பர் 2 ஸ்டோரி என்னன்னா, நம்பர் 2 ஸ்டோரியில் இதுவும் முதல் ஸ்டோரியும் சேர்த்து வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணும்போது சூப்பராக எனர்ஜெட்டிக்காக மாறிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு பெண்ணு பேர் பார்த்தீங்கன்னா மல்லிகா. அவளுக்குள்ள எப்போதும் ஒரு கேள்வி இருந்துச்சு. அது என்ன கேள்வினா,
எனக்கு ஏன் எப்போதும் சோர்வா இருக்கு? பேசும்போது சோர்வு, வீட்ல இருந்து கிளம்பும்போது சோர்வு, மனசு எப்போதும் ஒரு லோ பேட்டரி சைன் போல ஏதோ ஒரு சோர்வு இருந்துட்டே இருக்கு. அப்ப அவன் நெனச்சிருக்கான். என்ன நெனச்சான்னா, ஸோ நம்ம எப்பயுமே இப்படிதான். நம்ம வந்து ஒரு சோர்வான பெர்சன் தான் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஆழமான ஒரு முத்திரைய குத்திட்டான். அப்படி முத்திரைய குத்திட்டு ஒரு நாள் வந்து என்ன பண்ணா, எதார்த்தமா வந்து மலைப்பகுதிக்கு சென்றிருக்கா. அப்ப மலைப்பகுதிக்கு செல்லும்போது, அங்க ஒரு பாட்டிய பார்த்து மல்லிகா என்ன கேட்டான்னா, "பாட்டி, உங்க முகம் முழுக்க ஒரு அமைதியா இருக்கே. நீங்க எப்பயுமே ஒரு ஸ்மைலோட இருக்கீங்களே. உங்க கண்ணுல ஒரு பவர் தீ தெரியுதே. இதெல்லாம் எப்படி பாட்டி?" "ஏன் பாட்டி, நீங்க சோர்வில்லாமல் 70 வயசாயுமே இன்னும் வேலை பண்றீங்க. எப்படி? உங்களுடைய சீக்ரெட்? வாட் இஸ் த சீக்ரெட் பாட்டி? சொல்லுங்க." அந்த பாட்டி அதுக்கு சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, "நான் சூரியன மாரி வாழ்றேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே மல்லிகாவுக்கு ஒரு ஷாக்கு. என்னடா டிஃபரண்டான ஆன்ஸரா இருக்கே, ஒரே பதில்ல அப்படின்னு சொல்லி. உடனே பார்த்தீங்கன்னா, மல்லிகா வந்து குழப்பமாயிட்டா. அப்படி குழப்பமானவுனே, "ஒண்ணும் இல்ல, வெயிட் பண்ணு. நான் சொல்றத முழுசா கேளுப்பா. அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுபடி நடந்துக்க" அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சூரியனை நீ பார்த்திருப்ப. அந்த சூரியன் வந்து தினமும் எழுந்து ஒளி தரும். ஓகே? யார் பாராட்டாட்டியும் அவன் தன் ஒளியவே நிறுத்தவே மாட்டான். அவன் எரிச்சல் அல்லை. அவன் ஒரு ஆற்றல். அதே மாரி தான் நானும். எனக்குள்ள நான் ஆற்றல, எனக்குள்ள ஒரு ஊக்கத்த, எனக்குள்ள ஒரு பவர நான் தந்துகிட்டே இருக்கேன். நான் நிறுத்தவே மாட்டேன். எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், எனக்குள்ள ஒரு வைராக்கியத்த நான் குடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய சிந்தனை மூலியமா. எப்படி? நேர்மறை சிந்தனை 2 மடங்கு, பல மடங்கு உனக்குள் ஆற்றலை உருவாக்கித் தரும். அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சொல்றாங்க மல்லிகாட்ட. அப்படி சொல்லும்போது, மல்லிகாவினுடைய மூளையில ஒரு மின்சாரம் ஷாக் அடிச்சது போல, மின்னல் ஷாக் அடிச்சது போல இருந்தது. உடனே மல்லிகா வந்து அந்த பாட்டிகிட்ட சொல்றா. "பாட்டி, நான் இன்னையோட வந்து என் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா மாற்றுவேன். உங்களுடைய கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிட்ட கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு, அந்த ஒரு பாட்டி சொன்ன இன்ஃபர்மேஷன வச்சு அவ லைஃப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்றா. எப்படி சேஞ்ச் பண்றா மல்லிகா? உடம்புக்கு உணவு கொடுக்கிற மாரி, மனசுக்கும் நல்ல எண்ணங்கள் கொடுக்க ஆரம்பிச்சா. ஒவ்வொரு வேலையும் புது உற்சாகத்தோடு, புது சக்தியோடு செய்ய ஆரம்பிச்சா. மெதுவா, ஸ்லோவா சோர்வா இருந்த அந்த மல்லிகா, ஒரு மின்சார மனிதனாக மாறி, ஒரு நாள் அவள் வெற்றியை அடைந்தே தீருவேன் என்ற தீராத வெறியும், கடும் வைராக்கியமும் அவளுக்குள் வந்தது. ஸோ இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்ல வந்து ஜெயிக்கணும்னா எவ்ரிதிங் இஸ் எ எனர்ஜிப்பா. எனர்ஜி தான் எல்லாமே சொல்லிடலாம். எழுதி குடுத்துடலாம். ஸோ அந்த எனர்ஜிய வந்து நம்ம வந்து அடையணும்னா, கண்டிப்பா இந்த லைஃப்ல வந்து இந்த 2 ஸ்டோரிய மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஸோ எனக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தேங்க் யூ ஸோ மச். லவ் அண்ட் சப்போர்ட்.